Relax your upper back. Relax your abdomen. Relax your thoracic region. Relax your chest muscles. Relax your shoulder muscles. Relax your entire right arm. Relax your entire left arm. Relax your neck joints. Relax your head region. Relax your complete body. உங்களோட கவனத்தை உங்களோட மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது என் கவனம் முழுவதும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு என்னுடைய பயிற்சியின் மீது மட்டுமே இருக்கும். என்னால் அனைத்து பயிற்சிகளையும் ஆசனாக்களையும் மிக சிறந்த முறையில் சிறப்பாக செயல்படுத்த முடியும். மனதளவிலும் உடம்பளவிலும் உங்களை முழுவதுமாக தயார்படுத்துங்க. கைகளை 2 ஒண்ணா சேருங்க. கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போங்க. கால் 2 ஒண்ணா சேருங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். இப்போ ஒரு சைடுல பொறுமையா எழுந்து உட்காருங்க. We'll do the starting prayer, 3 rounds of Omkar chanting, followed by Shanti mantra. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sagana bhavatu. Sagano bunatu. Sahaviryam karavavahai. Tejasvina adidam astuma vidvishavahai. Om Shanti Shanti Shanti. Rub your hands gently. Rub your face. Hari Om. Okay, we'll start the next exercise. Start 1. Down, down. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now side bending. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now right and left. Right, left, right, left, right, left, right, left. Okay. Now lock your chin from right to left. Rotate. 1, 2, 3, 4, 5. Okay, now left to right. When you rotate your neck, feel the stretches on your neck muscles. Keep breathing. Enjoy the stretches, each and every movement of your neck. Relax. Okay. Yeah, now கை விரல் எப்படி வச்சுங்க, 5 விரலை ஷோல்டரில் வச்சுங்க. அந்த விரல்கள் ஷோல்டரில் வந்து எழுந்தக்கூடாது. எல்போ ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபுல் ரொட்டேஷன். நல்லா வந்து எல்போ மேலே போயிட்டு கீழே வரட்டும். நல்லா மேலே போகிற வரைக்கும் எல்போ ஒன்றா போயிட்டு கீழே வரும். 3, 4, 5,
6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. இப்படி நீட்டுங்க. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. ஃபுல் ரொட்டேஷன். உங்களோட கவனம் முழுவதும் உங்களோட மணிக்கட்டின் மீது இருக்கட்டும். 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Again. 1, 2. உங்களோட முழு சக்தியும் போட்டு நல்லா அந்த கட்டை விரல் பெருவிரலை நல்லா அழுத்துங்க. 5, 6, 7, 8, 9, 10. Relax. கை இப்படி நீட்டுங்க. Yeah. Ready? Yeah. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3. ஷோல்டர் தூக்குங்க மேம். 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Stay there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. Relax. Now keep your right hand on your left knee. Rotate. நல்லா உங்களோட upper body நல்லா rotate பண்ணி கீழே இருக்க கை விரலை பாருங்க. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Now side stretch. நல்லா சைடில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Now other side. 1, 2, 3, 4, 5. Relax. Now release your legs. Shake your legs. காலை ரெண்டும் ஒன்றா சேருங்க. உங்களோட விரல்கள் காலோட விரல்கள் நல்லா மடிங்க. 1, 2, 3, 4, 5. காலை ஒன்றா சேருங்க. 7, 8, 9, 10. இப்போ நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 360 டிகிரி நல்லா சுத்துங்க உங்களோட ஆங்கிளை. 360 டிகிரி. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே மேம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். யா, இப்போ லெக் ரொட்டேஷன். நல்ல லெக் ரொட்டேஷன் பண்ணுங்க. நல்ல ஃபுல் ரொட்டேஷன். உங்களை காலை எந்த அளவுக்கு பெரிய ஒரு வட்டமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு வட்டமாக போடுங்க. கீழே இருக்க கால் எழுந்துக்க கூடாது, தரையில் நேராக இருக்கணும். 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இன்னொரு கால். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. யா, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா சுற்றுங்க. காலை நல்லா அகலமாக ஃப்ரீயாக சுற்றுங்க. ஃப்ரீயாக. 1, 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10. Relax. 1, 1, 2. காலை உதைக்க கூடாது, நல்லா மேலே தூக்கி கீழே அழகா இருக்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இப்போ அடுத்த சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ காலை பிடிச்சி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி ஹவு மச் யூ கேன் எக்ஸ்பேண்ட். மேக்ஸிமம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போங்க. இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் உங்களுக்கு வேற ஆசனா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நவ் ஸ்விங். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். அப்படியே பத்ரகோண ஆசனா வாங்க. ஆஸ்பீசியஸ் போஸ். உங்களோட 2 ஹீலும் நல்லா உடம்பு ஒட்டினா மாதிரி எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ வைங்க. முதுகுத்தண்டு நல்ல நேராக இருக்கட்டும். கண்களை மூடி அடுத்த 20 நொடிக்கு உங்களோட முழு கவனமும் உங்களோட கால்கள் மீது இருக்கட்டும். ஸ்டார்ட். நார்மல் பிரீத்திங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. தள்ளிட்டு கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, சைடில் எடுத்துட்டு வாங்க. மூச்சை இழுத்துட்டே நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மூச்சை இழுத்துட்டே, மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. மூச்சை விட்டுட்டே கிராஜுவலாக குனிங்க. நீங்கள் மூச்சை விட்டுட்டே குனியும் போது உங்களால் நல்லா குனிய முடியும். இப்போ உங்களோட என்டையர் பாடியை அப்சர்வ் பண்ணுங்க. உங்களோட அடி முதுகில் ஏற்படும் வளைவுகள், வயிற்று பகுதியில் ஏற்படும் அழுத்தம், தலைப்பகுதிக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம், அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இன்ஹேல் அப். கையை பின்னாடி வைங்க. நல்ல இடுப்பை நல்ல மேலே தூக்குங்க. மேக்ஸிமம் லிஃப்ட். ரிலாக்ஸ். இப்போ ஹிப் ரொட்டேஷன். இந்த ஆசனாஸ் பேர் என்ன? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. இமிடியட்லி கேஷ் ப்ரைஸ் 100 rupees. பால சிரசாசனா. ஓகே. ஒரு குழந்தைய தாளாட்டுவதை போல தாளாட்டுற ஆசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another side. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. இந்த ரொட்டேஷன் தான் உங்களுக்கு பத்மாசனா லோட்டஸ் போஸ் போடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த ஸ்ட்ரெச்சஸை பண்ணாமல் நீங்கள் பத்மாசனா போட்டு பாருங்கள். இந்த ஸ்ட்ரெச் பண்ணி பத்மாசனா போட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஈஸியாக பத்மாசனா போட முடியும். அதுக்காக தான் நம்ம தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ பத்மாசனா போடுங்க. ஷாலினிக்கு இன்னும் கன்ஃபியூஷன். பத்மாசனானா என்ன? ஓகே. கையை எப்படி பின்னாடி கட்டிக்குங்க. யா. மூச்சை நல்லா இழுத்து ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யா. மூச்சை விட்டுட்டே உங்களோட அடி முதுகுலேருந்து வளைவேடுங்க. உங்களோட அடி முதுகுலேருந்து வளைவேடுங்க. உங்களோட சீட் வந்து தரையிலேருந்து எழுந்துக்க கூடாது. மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. இந்த ஆசனாக்கு பேரு யோக முத்ரா ஆசனா. மிகவும் மிக சிறந்த ஆசனா. நம்மளோட வயிறு பகுதி நல்லா அழுந்தோம். நம்மளோட கணையம், பேன்க்ரியாஸ் நல்லா ஒர்க் ஆகும். இன்ஹேல் அப். கையை பின்னாடி வைங்க. நல்ல இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. மேக்ஸிமம் லிஃப்ட் அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி. ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு கம் டு வஜ்ராசனா. சிட் இன் வஜ்ராசனா. கைகளை ரெண்டையும் இப்படி கோத்துக்குங்க. நல்ல மூச்சை இழுத்து நல்ல ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே கிராஜுவலாக மூச்சை விட்டுட்டே கீழே குனிங்க. உங்களோட சீட் வந்து ஹீல்லேருந்து எழுந்துக்காம உங்களால் எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிங்க. டே பை டே உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களை அறியாமல் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் தலையை கீழே வைக்க முடியும். சில பேருக்கு நேச்சுரலாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இன்ஹேல் அப். கையை பின்னாடி வைங்க. இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. நல்ல மேலே தூக்குங்க. இடுப்பை நல்லா மேலே தூக்கி ரிலாக்ஸ். குட். ஜோதிகா மேம், குட். இம்ப்ரூவிங். ஓகே. காலை ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகே. டே பை டே எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும் போது
நம்மள அறியாம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். தட் இஸ் ஏ பியூட்டி. ஓகே, ஃபைன். இப்போ சிட் இன் நார்மல் சிட். நார்மலா உட்காருங்க, கையை சின் முத்ரால வச்சுங்க, உங்களோட மூச்சை கவனிங்க. உங்களோட கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும். மனதை ஒருநிலைப்படுத்துங்க. உங்களோட மூச்சு உங்களோட மூக்கு துவாரத்தின் வழியா எப்படி உள்ள போயிட்டு வெளியே வருதுன்றதை மட்டும் கவனிங்க. ரிலாக்ஸ். யா, மேலே எழுந்துருங்க. ஓகே, ஒரு நாளைக்கு மேலே எழுந்துருங்க. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷமாவது நம்ம தனிமையில் இருக்கணும். தனிமைன்னா நம்ம இந்த அவுட்டர் வேர்ல்ட்லேருந்து நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, வெளி உலகத்துலேருந்து நம்மளை டிஸ்கனெக்ட்னா நம்மளை தவிர்த்துட்டு நம்மளோட மூச்சு மேலே கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி கவனம் செலுத்தும் போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், மனதுக்கு அமைதி கிடைக்கும். ஓகே, ஃபைன். கையை எப்படி வச்சுங்க. நேற்று சூரிய நமஸ்காரம் பண்ணுமா? சரி, அப்போ இன்னைக்கு பண்ணலாம். சரியா? கையை எப்படி வச்சுக்கோங்க. யா, மூச்சை நல்லா உள்ள இழுங்க. இன்னேல் மூச்சை அடக்கிக்குங்க. ரொட்டேட். 1 2 3 4 5 6 7 8 9. மூச்சை விடுங்க. வெரி குட். ஓகே, யா, அகைன் ஆன்டி கிளாக் வைஸ். மூச்சை நல்லா உள்ள இழுங்க. நான் சொல்லவே என்ன ஒரு ஆர்வம். ஓகே, மூச்சை வைங்க, மூச்சை இழுங்க, மூச்சை அடக்கிங்க. ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ஓகே, யா, கையை எப்படி வச்சுங்க. காலை கொஞ்சம் அகலமாக வச்சுங்க. கையை எப்படி வச்சுங்க. ஓகே, நல்ல இப்போ கீழே இருக்க பாடி உங்களோட இடுப்புல இருந்து உள்ளம் காலை வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க முயற்சி செய்யுங்க. மேலே இருக்க பாடி மட்டும் நல்லா ரொட்டேட் ஆகணும். ஓகேவா? யா, ஸ்டார்ட். 1 2. நல்ல மேக்சிமம் உங்களால எந்த அளவுக்கு இதுக்கு மேல என்னால திரும்ப முடியாதுன்ற அளவுக்கு நல்ல அப்பர் பாடியை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 5 6 7. இப்படி மேம் ஃபாஸ்டா லூஸா பண்ணுங்க. இப்படி இருக்கா? லூஸா போங்க. டைட்டா பண்ண வேணாம். ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, கை எப்படி வச்சுங்க. ஓகே, இப்போ சைட் பெண்டிங். ஓகேவா? யா, 1 2 3 4 5 6. ரிலாக்ஸ் மேம். மற்றவங்க பண்ணுங்க. 8. உட்கார்ந்து பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ. பாடி வந்து ஃப்ரண்ட்ல ஃபாலோ ஆகக்கூடாது, சைடில். இல்லைன்னா அப்படியே பழக்கமாயிடும். முன்னாடி அதான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? ரிலாக்ஸ். பாடி வந்து ஃப்ரண்ட்ல வரக்கூடாது. நம்ம இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்றதே நம்மளோட சைடு ட்ரங்க் ஏரியா, இடுப்பு ஏரியாவோட சைடு மசில்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம பண்றோம். இப்போ நம்ம பண்ணும்போது இப்படி முன்னாடியே பண்ணிட்டே இருந்தோம்னா அப்படியே பழக்கமாயிடும், நாளடைவில் பழக்கமாயிடும். இந்த ஸ்ட்ரெச் வரவே வராது. ஓகேவா? ஃபைன். அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க சைட்ல பெண்ட் பண்ணும்போது உங்களால இங்க வைக்க முடிஞ்சாலும் ஓகே, இங்க வைக்க முடிஞ்சாலும் ஓகே, இங்க வைக்க முடியும். ஆனா சைட் பெண்ட். ஓகேவா? இப்போ ட்விஸ்டிங். இப்படி குனிங்க. ஓகே, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நேரா இருக்கணும், முட்டி மடியக்கூடாது. இப்போ ஆல்டர்னேட்டிவ். 1. நல்லா குனிஞ்சு அந்த விரலை பார்க்கணும். 4 5 6. நல்லா அப்பர் பாடியை நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா ஃபாஸ்ட். 6 7. வெரி குட் ஷாலினி, குட். 9 10 11 12 16 17 18 19 20. ரிலாக்ஸ். சார் நீங்க இப்படி கொஞ்சம் வந்துருங்க சார். இந்த இடம் கேப்பா இருக்கு. அங்க ரொம்ப இதுவா இது ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு காத்தும் வரும், சைடில் வரும். ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் மணிக்கட்டை இப்படி பிடிச்சிக்கங்க. கால் ரெண்டும் ஒன்னா இருக்கட்டும். இங்க பாருங்க, அந்த மாதிரி. ஓகே, கை வந்து உங்களோட இடுப்பு ஒட்டினா மாதிரி தான் இருக்கணும். கை உங்க இடுப்பை தாண்டி பின்னாடி வரக்கூடாது. மூச்சை இழுத்துட்டு நல்லா மேலே போகணும். மூச்சை விட்டுட்டே கீழே உங்களால எவ்வளவு குனியும். ஈவன் உங்களால குனிஞ்சு உங்களோட தலையை முட்டில வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம். கால் மடியக்கூடாது. சரியா? கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா?
மேலே போகும்போது மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சு. ஸ்டார்ட். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, relax. Relax in Shitali Dandasana, relax, observe your physical body. உங்க பாடி அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ காலை இப்படி வச்சுக்கோங்க, கையை இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க, எக்ஸேல், இன்ஹேல், அந்த மாதிரி. ஓகேவா? மேலே போகும்போது ஹின்னேல், மேலே போகும்போது மூச்சு இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சு விடணும். ஓகேவா? எல்லாம் ஒரே மாதிரி பண்ணலாம். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ மேலே போகிறோம். ஓகே, ஹின்னேல், வெயிட், எக்ஸேல். வெரி குட். ஹின்னேல், எக்ஸேல், ஹின்னேல், எக்ஸேல், ஹின்னேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, relax. Relax in Shitali Dandasana, relax. Observe your physical body, relax. Now we'll start the Surya Namaskar. Be mentally, physically ready to do 6 rounds of Surya Namaskar. We are going to do only 6 rounds. Okay, வா? நம்ம பண்ற பயிற்சிக்கு நேரம்லாம் 22, 25, 26ன்னு போனோம். எங்க? ஓகே. யார் இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பாட்டு பாடுறா? ஓகே, கையை நமஸ்காரில் வச்சிருங்க. கம் டு எட்ஜ் ஆஃப் த மேட். ஓம் இரண்மயேன பாத்ரேன சத்ய சகீத பிதம் தத்வம் பூஷன் பாவ்ருண்ணு சத்ய தர்மாய திருஷ்டயே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 1, 2, 3. Right leg back, left leg back. Come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg French. Exhale, left leg French. நல்லா arch back பண்ணுங்க. Arch back. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskar. உங்களோட வயிறு பகுதி தரையில படக்கூடாது. 2 முட்டி, chin, chest படணும். Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg French. Exhale, right leg French. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Hold your breath. Come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg French. Exhale, left leg French. Inhale, arch back. Exhale, down.
Inhale, left leg back. Exhale, right leg back. Hold your breath, come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg straight. Exhale, right leg straight. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Hold your breath, come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, right leg straight. Exhale, left leg straight. Inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Hold your breath, come to Ashtanga Namaskar. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg straight. Exhale, right leg straight. Inhale, arch back. Pranayamasana. Relax in Shitali Tadasana. Close your eyes and observe your breath. Observe your physical body. Observe your heartbeat. உங்களோட ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குதுன்றதை கவனிங்க. உங்களோட ஹார்ட் பீட்டோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கறத கவனிங்க. சூரிய நமஸ்காரம் தினமும் செய்வதனால நம்மளோட உடம்பிற்கு சுறுசுறுப்பு கிடைக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட உடற்பாகங்களுக்கு அனைத்து சிஸ்டத்திற்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம், எண்டோகிரைன் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸிலரி சிஸ்டம், நம்மளோட பாடியில் இருக்க அனைத்து சிஸ்டமும் சிறப்பாக செயல்பட இந்த சூரிய நமஸ்காரம் மிகவும் உதவியாக இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகும், நமக்கு ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும், லெத்தார்ஜி சோம்பல் தன்மை நீங்கும். டே பை டே நம்ம தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யறதுனால நம்ம பாடியில் இருக்க சோம்பல் தன்மை நீங்கும். நிற்க முடியலன்னா உட்காரு. ஓகே, ஃபைன். காலை எப்படி வச்சுங்க? எல்லாருக்கும் ஓகே தானே? இல்லை இன்னும் ரிலாக்ஸேஷன் வேணுமா? ஓகே. ஒரு நிமிஷத்தில் உங்களோட ஹார்ட் பீட் நார்மல் ஆகிடும். அதுக்கு தான் ஒரு நிமிஷம் நான். ஓகே, கையை எப்படி வச்சுக்கோங்க. காலை எப்படி எடுத்துகிட்டு வாங்க, மேலே எடுத்துகிட்டு போங்க. கையை நல்லா கோருங்க, நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களோட டோவை லிஃப்ட் பண்ணுங்க, டோஸை லிஃப்ட் பண்ணுங்க. யா, உங்க முன்னாடி ஒரு பாயிண்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், கையை கீழே. இப்போ நம்ம பண்ணது என்ன ஆசனா? தாடாசனம். நம்ம பண்ணது தாடாசனா. ஓகே, ஃபைன். இப்போ விரிக்ஷாசனா பண்ணலாம், பேலன்சிங் போஸ்டர். ஓகே, காலை எடுத்து இப்படி வச்சுங்க. இப்படி நிற்க முடியாதவங்க செவரை பிடிச்சிட்டு நில்லுங்க. செவரை பிடிச்சிங்க. யா யா ஃபஸ்ட்டு காலை எடுத்து தொடையில் வைங்க. யா, பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கையை இப்படி எடுத்துட்டு வாங்க. அப்படி முடிக்காதவங்க செவரில் போயிட்டு கை வச்சுக்கோங்க. முட்டியில் மட்டும் கையை வைக்கக்கூடாது. இப்படி போயிடுங்கண்ணா, போங்க, இப்படி பண்ணுங்க, போங்க. வச்சுக்கோங்க. கையை நல்ல மேலே தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9
சரி ரிலாக்ஸ். ஃபோக்கஸ் பண்ணோம். நம்மளோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இந்த ஆசனம் நம்ம எதுக்கு பண்றோம்? நம்ம பாடி ஸ்டெபிலிட்டி, கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். யா, அடுத்த சைடு வைங்க. யா, ஃபர்ஸ்ட் கையை எப்படி வைங்க, சரி காலை எப்படி வச்சுக்கோங்க. யா, கையை எப்படி எடுத்துட்டு வாங்க. பொறுமையா உங்க முன்னாடி ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க முன்னாடி ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நோ வரிஸ், நோ வரிஸ். ஒன்றும் கவலைப்படாம போக போக வரும். சரியா? ஃபர்ஸ்ட் டைம்ல வராது. நம்ம பாடிக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நம்ம பாடிக்கு ஒரு அறிவு இருக்கு. நம்ம பாடி ஒரு விஷயத்தை கத்துக்குச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இப்படி நிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. இப்போ ஏன் நான் வித்தவுட் எனி எஃபர்ட் நடக்கிறேன்னா என்னோட பாடிக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி வரும்போது நம்ம பாடி அடாப்ட் ஆகும். ஸோ டே பை டே ப்ராக்டிஸ்ல வரும். நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஃபைன். ஓகே, இப்போ கால் இப்படி வச்சிருங்க, இப்படி வைங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, அப்படியே முன்னாடி போயிட்டு இந்த காலை மேக்ஸிமம் எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ தூக்குங்க. யா, ஒரு லெக்ல ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, விமான ஆசனம். 1 வெரி குட். அப்படியே 2 3 4 5 ஃபோக்கஸ் 6 7 8 9 10. குட், வெரி குட். எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணுங்க. வெரி குட். அதே மாதிரி அடுத்த சைடு. ஓகேவா? உங்களோட முழு கவனமும் உங்களோட கைகள் மீது இருக்கணும். இருக்கும்போது உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா வந்து வரும். யா, இப்படி முன்னாடி வச்சுங்க, கையை எப்படி வச்சுக்கோங்க, இப்படி காலை பின்னாடி இருக்க காலை தூக்கி உள்ள கை விரல்களை பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. காலை மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பின்னாடி தூக்க முடியுமோ தூக்குங்க, அக்கார்டிங் டு யுவர் கெப்பாசிட்டி. 1 2 3 4 5 குட் மேம். 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ அதோட வெர்ஷன் தான் நடராஜாசனம். ஓகேவா? காலை இப்படி வச்சுட்டு இந்த காலை இப்படி பிடிச்சி இப்படி தூக்கணும். லிஃப்ட், நல்லா தூக்கு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. 1 2 முன்னாடி பாருங்க, முன்னாடி அந்த கை பாருங்க. 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அடுத்த கால் தூக்குங்க. 1 நல்லா காலை பின்னாடி நல்லா அகலமா இங்க பாருங்க, காலை நல்லா பின்னாடி இப்படி வச்சுட்டு நல்லா அகலமா இப்படி மேல தூக்குங்க. ஃப்ரீயா விடுங்க, டென்ஷனா வருங்க. 6 7 8 9 10. குட், வெரி குட். குட். ஓகே, ஃபைன். கீழே உட்கார்ந்துருங்க. சீத்தலி தண்டாசனால உட்கார்ந்து கண்ணை மூடி உங்க பாடியை கவனிங்க. சீத்தலி தண்டாசனா. ரிலாக்ஸ். மேம் உட்காந்துனா அவங்க பொசிஷனுக்கு வந்துட்டான். இப்படி சீத்தலி தண்டாசனா. உங்க மூச்சை கவனிங்க, உங்க பாடியை கவனிங்க. ஓகே, ஃபைன். காலை ரெண்டும் ஒன்னா சேருங்க. பஷிமொட்டாசனா செஞ்சிடலாம். சரியா? கையை எப்படி எடுத்துட்டு வாங்க, மேலே எடுத்துட்டு போங்க. நல்ல பாடியை மூச்சை இழுத்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யா, இப்போ மூச்சை விட்டுட்டே உங்களோட 2 கட்டை விரல் பெரிய பிக் டோவை பிடிச்சி இழுங்க. பிக் டோவை பிடிக்க முடிஞ்சவங்க காலை தூக்காம நல்லா இழுத்து உங்களோட தலையை முட்டியில வைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க முட்டியில உங்க தலையை நீங்க வச்சுட்டு உங்களோட எல்போ கீழே பட்டுச்சுன்னா தட் இஸ் ஃபைனல் போஸ்டர். உங்களுக்கு டைஜஸ்டிவ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சீக்கிரமா சரியாயிடும். இந்த பஷிமோட்டாசனா செய்ய 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 உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? டே பை டே வந்து
நம்ம எப்போல்லாம் பயிற்சி செய்கிறோமோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வர ட்ரை பண்ணுங்க. ரொம்பவும் புஷ் பண்ணக்கூடாது. ரொம்பவும் புஷ் பண்ணால் லோயர் பேக் பெயின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி லோயர் பேக் பெயின் இருக்கவங்க இது ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனாக பண்ண வேணும். லைட்டாக பண்ணால் போதும். லோயர் பேக் பெயின் இல்லாதவங்க பண்ணலாம். இப்போ வக்ராசனா போடுங்க. வக்ராசனா வச்சுட்டு இப்படி காலை இப்படி மடிச்சு ஓகே, இப்படி இருக்கு இல்லையா? இந்த ரைட் லெக்கை இப்படி வைங்க. ஓகே, இந்த ரைட் லெக்கோட டோ, பிக் டோ வந்து முட்டியை தாண்டி போகக்கூடாது. முட்டி கிட்ட கரெக்டாக இருக்கணும். உங்கள் பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ ரைட் லெக்கை மடிச்சிருக்கீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை தூக்கிட்டு ரைட் லெக்கை கிராஸ் பண்ணி உங்களோட விரலை பிடிக்கணும். பிடிச்சி நெக்கை திருப்புங்க. நெக்கு நெக்கு கரெக்டு தான் நீங்கள் பண்ணுறது. திருப்பி பாருங்க. 1 2 3 4 5. உங்கள் வயிறு மேலே கவனம் இருக்கட்டும். உங்கள் பாடி எப்படி கிரன்ச் ஆகுது, அடிவயிறில் என்ன மாற்றங்கள் தெரியுதுன்றதை கவனிங்க. ரிலாக்ஸ். இந்த ஆசனா எதுக்காக நம்ம செய்கிறோம்? இந்த ஆசனா செய்யறதுனால நமக்கு என்ன பலன்? வயிறு கிரன்ச் ஆகும். டயபிட்டிஸ், முக்கியமாக சர்க்கரைவாதி இருக்கிறவங்க இந்த ஆசனா செய்யும் போது நார்மலாக மிஷினரிஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இதுவாக செய்யாமல் அவங்க செய்யும் போது அனுபவிச்சு, ஓகே எனக்கு வந்து சர்க்கரைவாதி சரியாயிடும், என்னோட பேன்க்ரியாஸ் நல்லா ஒர்க் ஆகுது. சர்க்கரைவாதிக்கு என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஜெயந்தி மேம். ஓகே, சர்க்கரைவாதி வர்றதுக்கு என்ன காரணம்? கரெக்ட். இன்சுலின் வந்து ஆக்சுவலி நம்ம பாடியில் பேன்க்ரியாஸ் இருக்கு இல்லையா? அந்த பேன்க்ரியாஸோட வேலை என்ன? எப்பப்பெல்லாம் நம்ம பாடியில் சர்க்கரை அளவு அதிகமாகுதோ அப்போல்லாம் அந்த பேன்க்ரியாஸ் வந்து ஹார்மோனை சுரக்கும். அந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். ஓகே, எப்போல்லாம் அதிகமாகுதோ அப்போல்லாம் பேன்க்ரியாஸ் சுரக்கும், கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும். நம்ம ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோன்னா பேன்க்ரியாஸ் நிறைய வேலை கொடுப்போம். எப்படி கொடுப்போன்னா சரியாக எக்ஸசைஸ் பண்ணாமல் நிறைய சுகர் சாப்பிட்றது, கண்ட டைமுக்கு சாப்பிட்றது. ஓகே, எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சாப்பிட்றது. அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு அடிமையாகி தேவையில்லாமலாம் சாப்பிட்றது. அப்போ அதிகமாக சாப்பிடும் போது அடிக்கடி நம்ம பாடியில் அந்த சுகர் அளவு அதிகமாக பேன்க்ரியாவும் எவ்வளோதான் வேலை செய்யும், ஒரு கட்டத்துக்கு மேலே அது வேலை செய்யாது. அது ஸ்ட்ரைக் போயிடும். ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு ரொம்ப நீ வந்து பலு கொடுக்குற அப்படின்னும் போது நம்ம பாடியில் சர்க்கரை அளவு அதிகமாகிட்டு ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தத்தோட அளவு, அந்த ஃப்ளூயிட் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கம்மியாக என்ன பண்ணும்? அந்த ரத்த நாளங்களில் சரியா ரத்தம் போகாது. ஓகே, நம்ம புதுசாக ஒரு பழுப்பு வாங்கும் போது தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள பழுப்பு துருப்பிடிக்க என்ன ஆகும்? தண்ணி ஸ்லோவாக தான் வரும். அதே மாதிரி தான். ஸோ இந்த பிளட் சுகர் அதிகமாகிட்டு, ரத்தத்தோட இது அதிகமாகிட்டு, பிளட் வெசல்ஸில் ரத்தம் சரியாக போகாமல் அடைப்பு ஏற்பட்டு அதனால ஹைப்பர் டென்ஷன் வரும். ஃபஸ்ட்டு டயபிட்டிஸாக ஸ்டார்ட் பண்ணி ஹைப்பர் டென்ஷன் வரும். ஸோ இந்த வக்ராசனா செய்யும் போது இந்த இடத்துல நமக்கு பேன்க்ரியாஸ் இருக்கு. ஓகே, செய்யும் போது நீங்கள் மனப்பூர்வமாக அதை அனுபவிச்சு ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணுறீங்க போது அது என்னும்போது அந்த பேன்க்ரியாஸ் ஆட்டோமேட்டிக்காக அது சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் நம்ம எந்த பயிற்சி செஞ்சாலும் ஆசனாஸில், யோகாசனாவில் அந்த உறுப்பின் மீது உங்களோட கவனம் இருக்கணும். இப்போ வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்னா உங்களோட மணிக்கட்டின் மீது உங்களோட முழு கவனம் இருக்கணும். ஓகே, சைட் ஸ்ட்ரெச் பண்ணுற திரிகோணாசனா பண்ணுறீங்களா, உங்களோட இடுப்பின் மீது உங்களோட கவனம் இருக்கணும். அந்த மாதிரி 1 மணி நேரம் நீங்கள் பயிற்சி செய்யும் போது ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் நம்ம 1 hour கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதில் ஒரு 20 நிமிஷம் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் உடம்பின் மீது இருந்தாலே அது வெற்றி தான். சரியா? ஓகே, இப்போ அடுத்த சைட் பண்ணிடலாம். இன்னொரு முறை நான் கேட்பேன், இந்த ஆசனா எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்ட்டு சொல்லணும். ஜெயந்தி மேம், நான் உங்களை தான் கேட்பேன். ஓகே, 1 2 கரெக்ட் தான். இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ அர்த்தமர்த்தேந்திராசனா. அர்த்தமர்த்தேந்திராசனா பண்ணுங்க. அதே தான். கரெக்ட் மேம், பிடிச்சிட்டாங்க. கிராஸ் லெக்.
ஓகேயா? ஞாபகம் வச்சுங்க, வக்ராசனான்றது அப்படியே சிம்பிளா அப்படி பண்றது. அர்த்த மத்தியஞ்சாசன காலை வந்து கிராஸ் பண்ணணும். ஓகே, காலை கிராஸ் பண்ணிட்டு அதே லாஜிக் தான். இந்த முட்டி இங்கதான் முட்டி இருக்கா, இந்த இடத்துல இருக்கணும் காலு. ஓகே, இப்போ இந்த கையை எடுத்து இங்க வச்சுட்டு முட்டி எப்படி, ஒரு நிமிஷம் வச்சிட்டிங்களா? இப்போ இந்த காலை மடக்குங்க, மடக்கிட்டு நல்லா டச் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கையை எடுத்து வந்து அந்த கையை எடுத்து வந்து முதுல வைங்க, முதுகுல, பாம் முதுகுல. அவ்வளோதான், சூப்பர், குட். அவ்வளோதான் மேம். குட். நல்ல தலையை இப்படி திருப்புங்க, தலையை திருப்புங்க, பின்னாடி திருப்புங்க, கண்ணை மூடிட்டு இப்போ உங்க வயிறு பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. உங்க பாடியில என்னென்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இந்த ஆசனா செய்ய செய்ய நம்ம பாடி நல்லா லேஸ் ஆகும். ஓகே, ஒரு லைட்னஸ் வரும், பாடிக்கு நல்ல ஒரு லைட்னஸ் வரும், இடுப்பு பகுதி நல்ல நெகிழ்வு தன்மை அதிகமாகும். இப்போ அடுத்த சைடு. இந்த முட்டு வந்து கீழே இருக்கணும். ஓகே ஓகே, திரும்பிங்க 1 2 3. கரெக்ட் தான். 5 6. இங்க பிடிங்க, இங்க பிடிக்கணும் பாருங்க. 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ எதுக்கு இப்போ நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டான வேலையை செய்யுது. இப்போ ஒரு கார் இருக்கு, அந்த காருக்கு பெட்ரோல் கார், சரியா? அந்த பெட்ரோல் கார்ல ஒரு பியூர் பெட்ரோல் ஊத்தாம ஒரு கலப்படமான பெட்ரோல் ஊத்தினாலும் அந்த கார் ஓடுமா? ஓடாது, பாதி தூரத்துல போய் நின்றுடும். ஒரு கார் இருக்கு, பெட்ரோல் காரு, பியூர் பெட்ரோல், அதை அந்த பெட்ரோல்ல ஏதோ ஒரு கலப்படம் பண்ணிட்டீங்க, ஊத்திட்டீங்க, கொஞ்ச நேரம் ஓடும், அந்த மிஷின்ஸ் ரிப்பேர் ஆயிட்டு போயிடும். ஆனா நம்ம ஹியூமன் பாடி அப்படி கிடையாது. ஓகே, இன்னைக்கு நைட் நம்ம வந்து தேவையில்லாத ஒன்று சாப்பிட்றோம், ஒரு ஃப்ரைட் ரைஸ் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், கண்டதை போட்டு சாப்பிட்றோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்பு அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஓகேவா? நம்ம மட்டும் சாப்பிட்ருவோம், சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் வரும், ஏன்னா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு படுத்துருவோம். அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் ரொம்ப இது வரும். அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து வேலை செய்யாமல் ஸ்ட்ரைக் பண்ணுமா? பண்ணாது. நம்ம பாடிக்கு என்ன எபிலிட்டி, என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு அதோட தன்மையை மாற்றி எப்படியாவது அதை டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? டைஜஸ்ட் பண்ணிடும். அது நமக்கு தெரியாது. ஓகே, பாடிக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தா நமக்கு தெரியாது. நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்ப்போம், திருப்பியும் போவோம், சிக்கன் கிரில்லு வாங்குவோம், சாப்பிடுவோம், மைனஸ் வச்சு நல்லா உள்ள சாப்பிட்டு திருப்பியும் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்ய செய்ய ஒரு கட்டத்துக்கு மேலே அது செயல்படாது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணாது, அது அதோட வேலையை செய்யாது. அப்போ அது ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போதான் நமக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், டைஜஷன் இஷ்யூ எல்லாமே வரும். ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம், நேற்று சாப்பிட்டேன் சரியாகலன்ட்டு. அதனால தான். ஸோ நம்மளோட ஹெல்த் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம பாடிக்கு நம்ம உதவி செய்யணும், சரிங்களா? ஓகே, எஸ்பெஷலி அபவ் 35 மேலே ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஓகே, ஃபைன். கீழே படுத்துங்க. இப்போ சக்கராசனம் நம்ம ட்ரை பண்ணலாம், சரியா? சக்கராசனம் ட்ரை பண்ணலாம். ஓகே, என்ன சார் கொட்டாவி விடுறீங்க? அதுக்கு தான் லெக்சர் கொடுக்கக்கூடாது. ஓகே, கையை எப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் 3 பேரும் ட்ரை பண்ண வேணாம், சரியா? கொஞ்சம் ரிஸ்க்கு. மற்றவங்க ட்ரை பண்ணுங்க. நீங்களும் மேம், மற்றவங்க ட்ரை, சார் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வச்சு நல்லா தூக்குங்க. லிஃப்ட். நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், ஓகேவா? இப்படி கையை வச்சுட்டிங்களா, ஃபர்ஸ்ட் உங்களோட அப்பர் பாடியை மட்டும் தூக்குங்க. வெரி குட். அப்படியே இருங்க, அப்பர் பாடியை மட்டும் தூக்குங்க. சார் நீங்களும் தூக்குங்க, அப்பர் பாடியை மட்டும் தூக்குங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே, உங்க அப்பர் பாடியை தூக்குனா உங்களுக்கு பாதி வெயிட் மேலே வந்துடும். இப்போ உங்களோட லோயர் பாடியை கொஞ்சம் புஷ் பண்ணி தூக்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ முடியுதோ தூக்க ட்ரை பண்ணுங்க. தலை கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லிஃப்ட். அப்பர் பாடியை ஃபர்ஸ்ட் லிஃப்ட் பண்ணு. வெரி குட் சங்கீதா, சூப்பர், குட். தூக்குங்க. சார் நல்லா தூக்குங்க, கையில புஷ் பண்ணுங்க. 1 2 3
4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொறுமையா பொறுமையா முதுக வைக்கணும். பொறுமையா பொறுமையா பொறுமையா. ஓகே, குட். ஒன்றும் கவலைப்பட வேணாம், டே பை டே வரும். ஓகே, நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறீங்களா, இப்படி பின்னாடி பத்மாசனா பண்ணிட்டு இப்படி தூக்குறது, அது எல்லாத்துக்கும் இந்த இந்த ஆசனா பண்ணுறதுல அதெல்லாம் செய்யும். சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீங்கள் வந்து சக்கராசனா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பாடி நம்ம ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஸ்பைனை வளைக்கிறோம். நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டை இப்படி வளைக்கிறோம். ஸோ எந்த ஆசனாலாம் இப்போ யோகாசனால பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்கன்னா நம்மளோட ஸ்பைனுக்கு தான், முதுகு தண்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஏன்னா நம்மளோட முதுகு தண்டு தான் நம்மளோட செகண்ட் பிரெயின். ஓகே, நம்மளோட முதுகு தண்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும் நல்லா சிறப்பாக செயல்படும். முதுகு தண்டுக்கு இம்பார்ட்டன்ட் தருவாங்க. அந்த மாதிரி நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இம்பார்ட்டன்ட் தருவாங்க. நம்மளோட சாப்பிட்ட சாப்பாடு கரெக்டாக செரிமானமாகி அதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம பாடிக்கு சிறப்பாக போச்சு அப்படின்னாவே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால நீங்கள் யோகா ஆசனாஸில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய ஆசனா பார்த்தீங்கன்னா ஸ்பைனுக்கு, இப்போ நம்ம ட்ரிகோணாசனா பண்ணுறோம்ல, அது சைடில் நம்ம ஸ்பைனை பெண்ட் பண்ணுறோம். பாதாஸ்தாசனா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறோம். சக்கராசனா பார்த்தீங்கன்னா, அர்த்த சக்கராசனா பார்த்தீங்கன்னா பேக்ல பெண்ட் பண்றோம். எதை பெண்ட் பண்றோம், நம்ம ஸ்பைனை தான் பெண்ட் பண்றோம். ஓகே, ஸ்பைன் எப்போ ஆரோக்கியமா இருக்கும், இப்போ ஒரு சின்ன செடி இருக்கு, ஓகேவா, ஒரு செடி இருக்கு, ஒரு பெரிய புயல் வருது. ஓகே, ஒரு பெரிய மரம் இருக்கு, புயல் எதை சாய்க்க முடியும், பெரிய மரத்தை சாய்ச்சிரும். ஆனா சின்ன செடியை சாய்க்கவே முடியாது. ஏன்னா அந்த சின்ன செடி ரொம்ப ஃபிளெக்சிபிள். ஓகேங்களா, தண்ணி இப்படி வந்தா இப்படி போயிடும், தண்ணி மேலே வந்தா இப்படி போயிடும், ஃபிளெக்சிபிள். அந்த அந்த இதுவால என்னது அந்த வெள்ளம் அந்த வெள்ளத்தால அந்த செடியை வேரோட புடுங்கவே முடியாது. ஸோ நம்ம ஸ்பைன் எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பாடி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ரொம்ப யங்கா இருப்போம், இளமையா இருப்போம். நம்மளோட ஏஜ் ஃபேக்டர் வந்து சீக்கிரமா ஆகாது. சரியா, ஓகே ஃபைன். இப்போ காலை மடிச்சிருங்க, 2 காலையும். இப்போ கையை எப்படி வச்சுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. கை வந்து இப்படி 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 இங்க பாருங்க, இப்படி இருக்கணும். அங்க வைங்க, தலை நேரா இருக்கணும். இப்படி இருக்கீங்களா, இப்போ தலையை அந்த சைடு எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடி பண்ணதுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா, கை வந்து அதே அளவில் இருக்கணும், மாறக்கூடாது. ரொட்டேட், தலை அந்த சைடு எடுத்துக்கோங்க, சைடு எடுத்துக்கோங்க. ஓகே, வெரி குட். இப்போ காலை அகலமா இப்படி வைங்க, இப்படி வைங்க, நல்லா அகலமா வைங்க. பயப்படாதீங்க, வலிக்குதா, சரி வாங்க. காலை இப்படி வைங்க, நல்லா அகலமா வைங்க, இப்படி வைங்க. காலை நல்லா அகலமா இப்படி வைங்க, இப்படி வைங்க காலை. ஓகே, இப்போ இப்போ அதே மாதிரி கை இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும். ஓகேவா, கை வந்து இப்படி இருக்கணும், அந்த கை ஸ்ட்ரெயிட்டா வைங்க. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் ரொட்டேட். பாருங்க, காலை இப்படி வைங்க. பொறுமையா பண்றேன், வலிச்சுதான் சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த முட்டி வரணும். ஓகேவா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. குட், ரொட்டேட் பண்ணுங்க. காலை அகலமா வைக்கணும், காலை இப்படி வச்சுட்டு இப்படி. கால் 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 இங்க பாருங்க, இப்படி வைங்க சார். இப்போ சொல்லுங்க, இப்போ தெரியுதா டிஃபரன்ஸ், தெரியுதா, இந்த இடம் வந்து இங்க வரணும் சார். அதே மாதிரி இந்த இடம் வந்து இங்க வரணும். அந்த மாதிரி இந்த கை வந்து நேரா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இந்த கை வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ நம்ம பண்றது லம்பார் ஸ்ட்ரெச், ஓகே, இப்போ கால் மேல கால் போட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இல்ல இது இல்ல, கால் மேல கால் போட்டு, இது கிடையாது.
பண்ணுங்க. இதுலடா கால் மேல, நார்மலா கால் மேல கால் போடுங்க. காலை பின்னுங்க அப்படின்னா தான் அதை பண்ணணும். குட். நல்லா அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க. குட். ஆ ஓகே ஃபைன். இப்போ ரெண்டு முட்டியும் ரெண்டு காலையும் நல்லா ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வாங்க. உங்களோட ரெண்டு முட்டியும் உங்களோட சின் கிட்ட வரும். தலையை தூக்கக்கூடாது. தலையை தூக்காம வருங்க, வர வைங்க. எப்படி வரும்? காலை இப்படி வைங்க. மேம் நினைக்கிறேன் நான் வர ஃப்ரண்ட்ல வர மாட்டேங்கிறேன். நல்ல நல்ல ஹக் பண்ணுங்க, நல்ல ஹக் பண்ணுங்க, காலை நல்லா ஹக் பண்ணுங்க. இப்படி இப்படி கோர்க்க கூடாது, காலை நல்லா ஹக் பண்ணணும். ஓகே, உங்களோட வயிறும் காலும் ஒன்னா ஆயிடும். ஓகே, உங்க வயிறுக்கும் காலுக்கும் உள்ள நடுவுல கேப்பே இருக்கக்கூடாது. நல்லா அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க. இப்போ உங்களை நெற்றியை தூக்கின்னு போயிட்டு கண்ணை மூடிட்டு நார்மல் பிரீத்திங் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். என்ஜாய் த பிரீத்திங், என்ஜாய் த டிஸ்கம்ஃபர்ட். நீங்க மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுவீங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்ப ரோலிங் பண்ணிடுங்க. சரியா? இது ரோலிங் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சோமே. ரோலிங் பண்ண முடியல. அப்படியாவது ஏதாவது பேசுவாங்கன்னு பாக்குறோம், பேசவே மாட்டாங்க. என்ன சுகாசினி மம்மி? பொறுமையா பொறுமையா மேம். நல்லா சைட்ல போகும்போது உங்களோட ரெண்டு முதுகும் ரெண்டு முட்டியும் தரையில பட்டுட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கணும். 10 ரவுண்ட்ஸ் முடிச்சவங்க ஷவாசனால படுத்துங்க. சங்கீதா கையை கீழே வச்சு, ரெண்டு உள்ள கையும் வானத்தை பார்த்தா மாதிரி இருக்கட்டும். Relax yourself, settle down, observe your physical body. Relax your toes. Relax your sole of your foot. Relax your ankle. Relax your calf muscle. Relax your thigh region. Relax your genetic region. Relax your buttocks muscle. மூச்சை நல்லா உள்ள இழுங்க.
Enjoy the more relaxation. Enjoy the lightness on your lower parts of your body. உங்களுடைய அடிமுதுகு, நடுமுதுகு, முன்முதுகு, முதுகு தண்டு, முதுகு எலும்புகள், வயிறு பகுதி, கணையம், கிட்னி, பக்கவாட்டு எலும்புகள், உங்களுடைய இதயம், நுரையீரல், தோள்பட்டை, தோல் எலும்பு, வலது கை முழுவதும், இடது கை முழுவதும், உங்களுடைய கழுத்து பகுதி, கழுத்து எலும்புகள். மூச்சை நல்லா உள்ளழுங்க. Enjoy the more relaxation on your middle parts of your body. Feel the lightness. Enjoy the lightness of your body. உங்களுடைய கவனத்தை உங்களோட முகத்துக்கு கொண்டு வாங்க. மேல் தாடை, கீழ்த்தாடை, மேல் உதடு, கீழ் உதடு, மேற் வரிசை பற்கள், கீழ் வரிசை பற்கள், பற்களை சுற்றி அழகாக பாதுகாக்கும் ஈரல்கள், நாக்கு, தொண்டை பகுதி, மூக்கு, மூக்கின் துவாரங்கள், மூக்கை சுற்றி இருக்கும் சதைகள், கண்கள், புருவங்கள், கண் விழிகள், கண்களை சுற்றி இருக்கும் சதைகள், இரண்டு புருவங்களுக்கான நடுப்பகுதி, நெற்றி முழுவதும், கன்னம், காதுகள், காதின் துவாரங்கள், தலையின் உச்சு, தலையின் பின்புறம், தலையின் பக்கவாட்டுகள். மூச்சை நல்லா உள்ளழுங்க. Enjoy the more relaxation. Enjoy the resonance of Omkara sound. மூச்சை நல்லா உள்ளழுங்க. Enjoy the lightness of your body. Enjoy the more relaxation on your entire physical body. Relax, relax, relax. கால்கள் ரெண்டையும் ஒண்ணா இணைத்து கைகளை ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போ ஒரு சைடு உங்களோட வலதுபுறம் திரும்பி உட்காரும். ஓகே, now we'll do Kapalabhati. நீங்க இது பண்ணுங்க. fully okay. Okay, settle down, settle down. Keep your hands in Chin Mudra. Keep your hands in Chin Mudra. Yeah, one moment. Inhale deeply. Start the Kapalabhati.
வயிறு நல்லா ஃப்ளாப் ஆகும். பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. சரியா? இந்த இடம் ஃப்ளாப் ஆகக்கூடாது. வயிறு இது லைட்டாக ஆகும், ஆனால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்கள் பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. ஆஃப்டர் டூயிங் கபாலபாதி, நம்ம கபாலபாதி நல்ல சிறப்பான முறையில் செஞ்சோன்னா அந்த ஒரு நிமிஷம் நமக்கு மூச்சு வாங்கவும் தோணாது, விடவும் தோணாது. ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபுல் யோகிக் பிரீதிங் 1 minute. விபாக்கியா பிராணாயாமா. சான்ஸ்கிரிட்ல விபாக்கியா பிராணாயாமா, இங்கிலீஷ்ல ஃபுல் யோகிக் பிரீதிங். ஸ்டார்ட். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கையை சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. உங்க பாடியில ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. உங்க உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. இப்ப நம்ம அனுலோமா விலோமா பண்ண போறோம். 3 நிமிஷம். உங்களோட முழு கவனமும் உங்களோட மூச்சின் மீது வச்சிருங்க. ஸ்டார்ட். கையை விஷ்ணு முத்ரால வச்சிருங்க. அனுலோமா விலோமா யாரெல்லாம் என்னென்ன பிரீத்திங் பிரெத் கவுண்ட் மெயின்டைன் பண்றீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டார்ட். நேரம் இருங்க. தலை நேரம் இருக்கட்டும். தலையை கீழே எடுத்து போவாங்க. உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும். என்னாச்சு? மூச்சு திணறுதா? அப்ப நார்மலா பண்ணுங்க. மூச்சை எடுத்துட்டு அப்போ இப்போதைக்கு அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். நார்மலா மூச்சை எடுத்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மூச்சை எடுக்கிறத மூச்சை விடும் போது பொறுமையா விட முயற்சி செய்யுங்க. இப்போ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும். மனதை அலைப்பாய விடாதீங்க. இப்போ உங்களோட மூச்சு காற்ற இடது நாசியில கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிட்டு நீங்க பயிற்சியை நிறுத்திக்கலாம். உங்க கைகளை சின்முத்ரா கொண்டு வந்துட்டு உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க.
ஓகே, இப்போ கூலிங் பிராணாயாமா. ஸ்டார்ட் த கூலிங் பிராணாயாமா. யாருக்கெல்லாம் தொண்டையில பிரச்சனை இருக்கோ, த்ரோட் ப்ராப்ளம், த்ரோட் இன்ஃபெக்ஷன், அவங்கெல்லாம் செய்யக்கூடாது, மற்றவங்க பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு. சார் பல்ல நல்லா ஓப்பன் பண்ணுங்க. நல்லா ஓப்பன் பண்ணி காற்றை நல்லா உள்ள எடுங்க. ஃப்ரீயாக பண்ணுங்க. காற்றை நல்லா உள்ள எடுத்து கூலிங் சென்சேஷனை நல்லா ஃபீல் பண்ணிட்டு உங்கள் பாடியை நீங்கள் குளிர்விக்குவதா நினச்சிக்கணும். என்னோட பாடியை நான் குளிர்விக்கிறேன், கூல் பண்ணுறேன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மூச்சை வெளியே விடணும், மூக்கால வெளியே விடணும். Relax, relax, relax. Feel the changes inside your physical body. Now we'll do the Brahmari. Brahmari பண்ணுங்க. Brahmari எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நாக்கு மேலே டச் பண்ணிட்டு நா சவுண்ட், என் சவுண்ட். ஓகே, ஸ்டார்ட். நீங்கள் பிராமரி செய்யும் போது உங்களோட முழு கவனமும் உங்களோட தலைக்குள்ள என்ன நடக்குதுன்றதை கவனிங்க. ஜஸ்ட் அப்சர்வ். ஸ்டார்ட். பண்ணணும் பண்ணணும். எங்கே க்ளோஸ் பண்ணோம்? இங்கே 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 இதுதான் இயர் லோப்ஸ். கரெக்டாக தான், நான் தான் தப்பு. இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் கையை எடுத்துருங்க சார். சரி, இதை மட்டும் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உங்கள் பாடியில் ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ் மேம். We'll end the session with 3 rounds of Omkar chanting, followed by Shanti Mantra, Sarve Bhavantu. Let's say together. Inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sarve Bhavantu Suginaga, Sarve Santu Niramayaga, Sarve Bhadrani Pashayantu Ma Kachit Dukbhakave. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face, shoulder, chest muscles, stomach. Finally on your legs. Thank you. இன்றைய நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும். Guts.